செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் டைம் பார்த்தா ஒரு 7:30 இருக்கும். என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு அந்த டைமுக்கு தான் வந்தார். வரும்போதே பார்த்திங்கனாக்கா கூட வேலை செய்கிறவங்க மீன் பிடிச்சி கொடுத்தாங்கன்ட்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. ஒரு மீனே வந்துட்டு 1/2 கிலோ இருக்கும். சரி அது தவா ஃப்ரை மாரி செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவா ஃப்ரைக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டில் எப்படின்னாக்கா மீன் வந்துட்டு குழம்பு வச்சு யாருமே சாப்பிட மாட்டாங்க. தவா ஃப்ரை இல்லை சில்லி போட்டு கொடுத்தாக்கா எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதனால் தவா ஃப்ரைக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். மசாலா வந்துட்டு நான் அதிகமாக சேர்க்கவே இல்லை. நான் என்ன மசாலா சேர்த்துருக்கேன் அப்படின்னாக்கா ஜிஎஸ்ல மீன் வறுக்கிற மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் நல்லா தடவி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தவா மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் மீன் எடுத்து 2மே வச்சுட்டு மீனுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிட்டேன். ஏன்னா பெரிய மீன்னால சீக்கிரமாக வேகாது, மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அதனால் அப்படியே 3 முட்டை இருந்துச்சு, அதுவுமே வறுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கையோட முட்டை வறுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் நைட் சாப்பாடு வந்துட்டு காலையில் வச்ச ரசம், இப்போ முட்டை பொரியல், அப்படியே மீன் ஃப்ரை வச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு சூப்பராக. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.